காண்பிப்பதற்கான களமாக இந்த விருந்தினர்கள் இசை முழங்க சிறார்களுடைய உத்தியோகபூர்வ சம்பிரதாய மதிப்பளிப்பு. இந்த தேசமே உங்களுக்காக காத்திருக்கிறது என்ற சிந்தனையின் அடிப்படையில் இந்த சிறார்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த விற்பனர்களாக பொறுப்பேற்கின்ற மேலத்திய மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு பிரதம விருந்தினரும் ஏனைய சிறப்பு அதிதிகளும் இந்த விசேட அரங்கத்திற்காக மைதானத்தின் ஊடாக அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. ஆன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் பரணி குடும்ப இணைப்பாளர் திருமதி லோகிதன் அவர்கள் தலைமையில் இந்த சிறார்களால் இருமரங்களில் இருந்து கௌரவமாக கம்பீரமாக அழைத்து வரப்படுகின்ற அற்புதமான காட்சி இந்த கல்லூரியுடைய மைதானத்தை ஊடறுத்து நகர்ந்து செல்கிறது. சிறார்களின் பேண்ட் வாத்திய இசை முழங்க அதிதிகள் இது விசேட அரங்கை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆம், சிறார்களுடைய விழா குழுவினர் அழைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக அழைத்திருக்கிறார். தென்மராட்சி முன்பள்ளிகளின் வேலை இணைப்பாளர் திருமதி இந்த நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்குகின்ற வரணி குடும்ப தொடர்ந்து பெற்றோர்கள் சார்களுடைய சார்பாக ஒருவரையும் மங்கள விளக்கேற்றலில் இணைந்து கொள்ளுமாறு. மழலைகள் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு விழா 2024 இவ்விழா மிகவும் சிறப்புற நடைபெற எல்லாம் வல்ல சுற்றிபுரம் கண்ணகி அம்மனின் பாதங்களை வணங்கி இவ்விழாவிற்கு முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பிக்கும் திரு குருகோப்பர் கமல்ராஜன் ஐயா, வலயக்கல்வி பணிப்பாளர், வலயக்கல்வி அலுவலகம் தென்மராட்சி அவர்களை பரணி குடும்ப முன்னோடிகள் சார்பாக வருக வருகவென வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கும் திரு ஆறுமுகம் தங்கவேல் அதிபர் பரணி மத்திய கல்லூரி அவர்களை பரணி குடும்ப முன்வள்ளி ஆசிரியர்கள் சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கும் திருமதி மயில்வாகன சிங்கம் ராஜலட்சுமி அம்மையார் செயற்பட்டு மகிழ்வோம் இணைப்பாளரும் முன்வள்ளி மேற்பார்வையாளரும் வலயக்கல்வி அலுவலகம் தென்மராட்சி அவர்களை எமது வரணி குடும்ப முன்வள்ளிகள் சார்பாக வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்கும் திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அண்ணா அவர்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் மக்கள் சேவையாளரும் அவர்களை வரணி குடும்ப முன்வள்ளிகள் சார்பாக வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மழலைகள் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய திருமதி லோகிதன் கேதிகா அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய திரு ஆறுமுகம் தங்கவேல் அதிபர் யாழ் வரணி மத்திய கல்லூரி, திருமதி மயில்வாகன சிங்கம் ராசலட்சுமி அவர்கள் வலயத்தினுடைய செயற்பட்டு மகிழ்வோம் இணைப்பாளர், முன்வள்ளி மேற்பார்வையாளர், கௌரவ விருந்தினர்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய இந்த பிரதேசத்தினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் மக்கள் சேவையாளருமாகிய திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அவர்களே, திருமதி செந்தூரன் ஆனந்தி அவர்களே, தென்மராட்சி முன்படிகளின் வலய இணைப்பாளர், எங்களுடைய வலய கல்வி திணைக்களத்தினுடைய மதிப்புக்குரிய ஆரம்ப கல்வி ஆசிரிய ஆலோசகர்களே, மதிப்புக்குரிய முன்பள்ளி ஆசிரியர்களே, இங்கே நடுவர்களாக கடமையாற்றிய முன்பள்ளி ஆசிரியர்களே, இந்த குடும்ப முன்பள்ளிகளினுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிமையான இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் ஒரு பிள்ளை 2 பிள்ளையை வைத்து கட்டுப்படுத்துவதை உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாங்கள் சிரமப்படுகிறோம் என்று. பாடசாலை லீவு விட்டால் பெற்றோர்கள் எல்லாருக்கும் நெஞ்சடி, என்ன செய்கிறது, ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது போட்டு பிள்ளைகளை கொண்டு ஒரு மாதிரி டியூஷனில் விட்டுருவோம் என்று. ஆனால் இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள்.
அவர்கள் இந்த சிறார்களை அழகிய நல்ல தலைவர்களாக, நல்ல ஆளுமை மிக்க பிள்ளைகளாக, பல்துறை ஆடல், பாடல், விளையாட்டு, வாசிப்பு போன்ற பல திறன்களை பிள்ளைகளை திறன் மிக்கவர்களாக ஆக்குவதிலே, உருவாக்குவதிலே அர்ப்பணிப்பாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இந்த விளையாட்டு நிகழ்வும் எங்களுடைய வர்ணனையாளர்கள், அறிவிப்பாளர்கள் மிக அழகாக வர்ணனை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மிகவும் தரமான ஒரு விளையாட்டு, மிகவும் நல்ல உயர் தரத்திலே, தேசிய தரத்திலே நடைபெறக்கூடிய விளையாட்டு நிகழ்வை ஒத்த தரமான விளையாட்டை நிகழ்வை இங்கு ஒழுங்குபடுத்தியமைக்காக இதற்காக பாடுபட்டு உழைத்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இந்த இணைப்பாளர்கள், வலயத்திற்கு பொறுப்பான முன்வழி பொறுப்பாளர் அனைவரையும் நாங்கள் இந்த நேரத்திலே வலய கல்வி திணைக்களம் சார்பாக பாராட்டுகின்றோம். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே சிறந்த தலைவர்களாக உருவாக வேண்டும். அதான் எல்லோருடைய விருப்பமும் ஆசையும் பெற்றோர்களுடைய கனவும். ஆனால் இன்று நான் இதற்கு முதல் இருந்த வலயத்திலே வாகனத்திலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு 5-6 மாணவர்கள் பகல் வேளையிலே பெரிய கத்திகளோடு நின்றார். என்னுடைய வாகன சாரதி சொன்னார், சார் அவர்கள் நிற்கிற நிலை சரியில்லை, நீங்கள் வாங்க போக முடியும். நான் சொன்னேன் வாகனத்தை நிறுத்துங்கன்னு அவர்களோட கதைப்பேன். அவர்களோடு கதைத்தால் அவர்கள் எனக்கு தெரியும், நான் 5 வருடம் அங்கே கடமையாற்றினேன். முதல் வருடம் உயர்தரத்திலே படித்த பிள்ளைகள் நின்றார். அப்போ அவர்களோடு கதைத்தேன். பிறகு அந்த பிரதேசத்திலே ஆராய்ந்த போது, நான் போன போது அவர்கள் கத்தியெல்லாம் கீழே போட்டு நின்றார். ஆராய்ந்த போது அங்கே விளையாட்டு மைதானம் இல்லை அந்த பிரதேசத்தில். இப்போ நான் அங்கே அரசாங்க அதிபரோடு பிரதேச செயலரோடு கதைத்து அந்த பிரதேசத்திலே இராணுவத்தின் உதவியோடு ஒரு சிறந்த விளையாட்டு மைதானம், இரவிலும் மின்னொளியிலே விளையாடக்கூடிய மைதானம் ஒன்றை பலருடைய நலன் விரும்பிகள உதவியோடு அமைத்து கொடுத்திருந்தோம். அந்த பிரதேசத்திலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த கிராமத்தை சேர்ந்த பிள்ளை ஒன்று கிளிநொச்சி நகரத்துக்கு உயர்தரம் கற்காமலே அந்த கிராமத்திலேயே படித்து வைத்தியத்துறைக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது. பாடசாலையை மட்டும் நம்பி ஆனால் இந்த பிள்ளைகளுடைய விளையாட்டு விழாவை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே சிறந்த பிள்ளைகளாக வர வேண்டும். அன்பான பெற்றோர்களே, இவர்கள் இந்த ஆரம்ப கல்விக்கு விட்ட பிறகு பெற்றோர்களுடைய நிலைமை மாறுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டிலேயே பிள்ளைகளை டியூஷனுக்கு கூட்டி கொண்டு போகிறார்கள். நகரங்களிலேயே இந்த பெரிய மோகம் இருக்கிறது. பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை வீட்டிலே வைத்து பராமரிப்பதற்கு கஷ்டத்திலே தாங்கள் பெற்றோர்கள் சீரியல் பார்ப்பதற்கு பிள்ளைகள் இடைஞ்சல் என்று சொல்லி பிள்ளைகளை டியூஷனிலே கொண்டே விடுகிறார்கள். டியூஷன், டிவிக்கு பெற்றோர்கள் அடிமை. ஐயோ, வீட்டை பிள்ளைகளை வச்சு சமாளிக்கிறார். பிள்ளைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உயர்தரத்திலே பல்கலைக்கழகம் கிடைக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆராய்ந்து பெரிய சாதனை படைத்த பிள்ளைகளை பார்த்தால் அவர்கள் கூடுதலான நேரம் பாடசாலை சகல செயற்பாடுகளிலும், விளையாட்டு, சகல நாடகங்கள், பாடல்கள், சகல போட்டிகளிலேயும் பங்கு பெற்றுகின்ற பிள்ளைகள். அதே போல செல்ஃப் ஸ்டடி, தாங்களா சுயமாக வீட்டிலே இருந்து கற்கின்ற பிள்ளைகள் தான் கல்வியிலே பெரிய சாதனைகளை படைக்கிறார்கள். டியூஷனுக்கு போகிற பிள்ளைகள் மிக குறைவு. ஆகவே அன்பான பெற்றோர்களை, அந்த பிள்ளைகளை ஆரம்ப கல்வியிலே நல்ல சிறந்த பிள்ளைகள், நல்ல ஆற்றல் மிக்க பிள்ளைகளை நாங்கள் பழுதாக்கக்கூடாது. பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு பெரிய கலை, தியாகம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்காக நாங்கள் டிவி பார்க்கறதை நிப்பாட்ட வேண்டும், ஃபோன் பார்க்கறதை நிப்பாட்ட வேண்டும். அப்போ தான் உண்மையிலே நான் வீடுகளுக்கு போனால் வீடுகளிலே கல்வி எவ்வாறு இருக்கிறது, முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு பார்க்குறேன். ஹோல்லே பார்த்தால் அழகான சோபா செட்டி 8-9 மாதம் வேருக்கு ஊற்றும், அந்த வேர் இருந்துட்டு எழுமினோம்னா அப்படியான சோபா செட்டி வச்சிருப்பாரு. ஹோலில் படிக்கிற மேச பிள்ளைய பார்த்தால் ரூமுக்கு கொண்டே போட்டிருப்பாரு. ஹோலில் அழகான குஞ்சங்கள் எல்லாம் தொங்குற டிவி மேசை இருக்கு, டிவி இருக்கு. அதுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். ஹோலில் போனோன்னே எல்லாரும் எங்களை பெருமையாக நினைக்கணும். ஆனால் சில வீட்டில் நான் போய் பார்த்துருக்கிறேன், அங்கே டிவியே இருக்காது, கட்டி வச்சிருவாங்க ரூமுக்குள்ள. பிள்ளை படிக்குது என்று சொன்னால் பிள்ளைக்கு முக்கியத்துவம், கல்விக்கு முக்கியம். அங்கே பிள்ளைங்க படிக்கிற வீட்டில் அந்த லிவிங் ஸ்பேஸ்ன்றது ஹோல்,
அதான் பெரிய காத்தோட்டமான இடம். அதில் தான் பிள்ளைகளை படிக்கிற மேசை இருக்கு. நான் பார்த்துருக்கிறேன், ஒரு வீட்டை போயிருக்கிறேன். அங்கே தாயின் தகப்பனும் அதிபராக ஆசிரியராக வேலை செய்கிறார்கள். பிள்ளைகள் 4 பிள்ளைகள். பிள்ளைகளை எங்களுக்கு போய் கதைக்கவே அந்தரமாக இருக்குமென்னா பிள்ளைகள் படித்து கொண்டிருப்பார்கள். பிள்ளைகள் படிக்கும் வரை அவர்கள் முழித்திருப்பார்கள், பெற்றோர் விழித்திருப்பார்கள். பிள்ளைகளுக்குத்தான் அங்கே முக்கியத்துவம், கல்விக்குத்தான் முக்கியத்துவம். அப்படியான பல வீடுகளிலே அந்த கிராமங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படிக்காதவர்களாக பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகளிலே கல்வியிலே அக்கறை கொண்ட குடும்பங்களிலே உண்மையிலே அந்த பிள்ளைகள் கொடுத்து வைத்தவர்கள் சிறந்த சாதனைகளை படைத்து இந்த பாடசாலையிலேயும் நாளைக்கு சாதனையாளர் கௌரவிப்பு இடம்பெற இருக்கின்றது. அன்பான பெற்றோர்களே, நாங்கள் இந்த சிறார்களுடைய கல்விக்கு, இவருடைய எதிர்காலத்துக்கு நாங்கள் நிறைய தியாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் உண்மையிலேயே நாங்கள் இந்த பிள்ளைகளை சிறந்த தலைவர்களாக, வல்லவர்களாக, நல்ல அறிவுமிக்கவர்களாக, எல்லோரும் போற்றக்கூடியவர்களாக நாங்கள் இந்த சமூகத்திலே உருவாக்க வேண்டும். இந்த பிரதேசத்திலே நிறைய விளையாட்டு கூடங்கள், இன்டர்னல், யாழ்ப்பாண நகரத்தில்னா பல கிராமங்களில் இந்த இன்டர்னல் ஸ்டேடியம் இருக்குது. அங்கே போனால் பிள்ளைகள் நிறைய விளையாட்டுகள், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், செஸ், கிரிக்கெட், அது ஃபுட்பால் எல்லாம் கோச்சிங் நடக்கும். அப்படியான விடயங்களை இந்த கிராமங்களில் உருவாக்க வேண்டும். அதே மாதிரி சனசமூக நிலையங்களில் இந்த கலை, கலாச்சாரம், இந்த மிருதங்கம், நடனம், நாட்டியம் போன்ற நிகழ்ச்சி அரங்கேற்றங்களை செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த சமூகத்திலே பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளர்கின்ற சிறந்த சூழல்கள் உருவாகும். ஆகவே அந்த வகையிலே பலர் புலம்பெயர் மக்கள் வந்து நிறைய உதவி செய்கிறார்கள், கோயில்களை கட்டுகிறார்கள், பாடசாலைக்கு உதவி செய்கிறார்கள். அவை இவ்வாறு பிள்ளைகளுடைய ஆளுமையை வளர்க்கக்கூடிய, பல்வேறு திறன்களை வளர்க்கக்கூடிய விடயங்களை இந்த பிரதேசத்திலே வளர்த்து இவர்கள்தான் எதிர்கால சிறந்த தலைவர்கள். இந்த பிரதேசத்தினுடைய பிள்ளைகள், இவர்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சமூகத்திலே அனைவரையும் கேட்டு இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த விளையாட்டு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி லோகிதன் கேதிகா அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செயற்பட்ட மவுளும் இணைப்பாளரும் முன்பள்ளி மேற்பார்வையாளருமாகிய திருமதி மயில்வாங்க சிங்கம் ராஜலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்விலே கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அவர்களே மற்றும் திருமதி செந்தூரன் ஆனந்தி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தென்மராட்சி கல்வி நிலையத்தினுடைய ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆலோசகர்களே மற்றும் முன்பள்ளிகளின் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஏற்கனவே கூறியது போல மிக சிறப்பாக திட்டமிடப்பட்டு நன்கு நேர்த்தியாக இந்த விளையாட்டு நிகழ்வு, குடும்ப மட்ட விளையாட்டு நிகழ்வு இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே அந்த வரவேற்பு நிகழ்வில் இருந்து இறுதியாக விளையாட்டு நிகழ்வுகள் நிறைவேறும் வரைக்கும் இந்த போட்டி ஒழுங்கமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தன. உண்மையிலே பாராட்டுக்குரியது. இதை ஒழுங்கமைத்த இந்த முன்பள்ளி குடும்பங்களுடைய தலைவியாக்கிய திருமதி லோகிதன் கேதிகா அவர்களுக்கும், இணைப்பாளர் திருமதி லோகிதன் கேதிகா அவர்களுக்கும், அவர்களோடு ஒத்துழைத்த இந்த ஏனைய முன்பள்ளிகளினுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ஏற்கனவே முன்பள்ளிகளின் இணைப்பாளர் கூறியது போல இந்த விளையாட்டு நிகழ்வுகள் மாணவர்களை ஆரம்ப பள்ளிகளிலே சந்தோஷமாக அவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு அவர்களை வழிப்படுத்துகின்ற அல்லது அவர்கள் தைரியமாக செல்வதற்கு வாய்ப்பாக அமைகின்ற வகையிலே இந்த விளையாட்டு நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. போட்டி அவர்கள் குடும்ப பாடசாலைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த போட்டி நிகழ்வுகளிலே சிறப்பாக பங்கு பெற்றிருந்தார்கள். ஒரு பெரிய பாடசாலைகள் எங்களுடைய இந்த மைதானத்திலே தென்மராட்சி வலயமட்ட விளையாட்டு போட்டிகள் நடைபெறுவது வழமை.
அந்த விளையாட்டு போட்டிகளுக்கு நிகராக மிக சிறப்பாக இந்த செயற்பட்டு மகிழும் இந்த போட்டி நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன. எனவே இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த தலைவியை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும். அந்த தலைவிக்குரிய அந்த பண்பு இதெல்லாத்தையும் இந்த மைதானத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவனுடைய முன்பள்ளியும் இந்த ரட்னா முன்பள்ளி, அந்த முன்பள்ளி பிள்ளைகளும் விளையாடுகின்றார்கள், ஏனைய முன்பள்ளி பிள்ளைகளும் விளையாடுகின்றார்கள். ஆனால் அந்த ஏனைய முன்பள்ளி ஆசிரியர்கள் எல்லாரும் கைதட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்துகின்றார்கள். இந்த தலைவி பேசாமல் சிரித்து கொண்டு நிற்கின்றார். அந்த யாருக்கும் உற்சாகம் கொடுக்கவில்லை. தான் தலைமையை தாங்குகின்றேன் என்ற அந்த உணர்வு அதிலே காணப்பட்டது. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சிறப்பாக அதை வழிநடத்தி இருக்கின்றார். நான் அவதானித்தது, இந்த பாடசாலை மைதானம் என்னுடைய பொறுப்பிலே இருக்கிறது. ஏற்கனவே அவனுடைய பாடசாலை முன்பள்ளி விளையாட்டும் இதே பாடசாலையில் நடைபெற்றது. கடந்த ஆண்டிலும் இந்த 2 விளையாட்டுகளும் இதிலே தான் நடைபெற்றன. இந்த ஆண்டும் இதிலே நடாத்த வேண்டும் என்று சொல்லி என்னிடம் கேட்டிருந்தார். நான் நடத்தலாம் என்று சொன்னேன். ஆனால் அந்த கேட்க வந்த போது சற்று தயங்கி சார் தருவாரோ அல்லது தராமல் விடுவாரோ என்று ஒரு பயமும் ஏக்கமும் இருந்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்று நேற்று மாலை 2 மணிக்கு அவர்கள் இந்த மைதானத்துக்கு வந்து விட்டார்கள் எல்லாரும். நான் அதன் பிறகு அவர்களை சந்திக்க முடியவில்லை. நான் பணி நிமித்தம் வெளியாலே போயிட்டேன். இன்று காலையிலே நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அவர்கள் வந்து விட்டார்கள். எங்களுக்கு தளபாடங்கள் வேணும், கொடிக்கம்பம் வேணும், எல்லாம் தருவீங்களா சார் என்று தாராளமாக எல்லாம் தருகிறேன் சொல்லி அந்த மிக நேர்த்தியாக சென்ற முறை விளையாட்டு போட்டி வைத்து இந்த மைதானத்திலே ஒரு சிறிய பேப்பர் துண்டை கூட அடுத்த நாள் காலை விடிய வரும்போது நான் காணவில்லை. அவ்வளவு நேர்த்தியாக எல்லாம் துப்புரவு பண்ணி, விளையாட்டு போட்டிக்கு முதலும் துப்புரவு பண்ணி, விளையாட்டு போட்டி முடியவும் துப்புரவு பண்ணி மிக நேர்த்தியாக எல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த மைதானம் இந்த பிரதேச மக்களுக்கு, பிள்ளைகளுக்குரியது. எனவே நீங்கள் இதை பயன்படுத்துவது கட்டாயமானது. நீங்கள் சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டிகளை இதிலே நடாத்தி இந்த மாணவர்களுடைய திறமையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து வாய்ப்பளித்த இந்த முன்படி குடும்பங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2024ஆம் ஆண்டுக்கான வரணி குடும்ப முன்பள்ளிகளில் மழலைகள் செய்யப்பட்டு மாள்வோம் விளையாட்டு நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் வரணி குடும்ப இணைப்பாளர் திருமதி லோகிதன் கேதிகா அவர்களே, இங்கே முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கும் தென்மராட்சி வலய கல்விப்பணிப்பாளர் மதிப்புக்குரிய உயர் திரு கிறிஸ்தோபர் கமராஜன் சார் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் வரணி மத்திய கல்லூரியின் அதிபர் திரு ஆறுமுகம் தங்கவேல் சார் அவர்களே, மற்றும் இங்கே கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கும் முன்னாள் பிரதேச உறுப்பினர் திரு சிதம்பர பிள்ளை பிரபாகரன் அவர்களே, மற்றும் தென்மராட்சி முன்பள்ளி இணைப்பாளர் திருமதி செந்தூரன் ஆனந்தி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் தென்மராட்சி ஆசிரிய ஆலோசகர்களே, மற்றும் நடுவர்களாக கடமையாற்ற வருகை தந்திருக்கும் முன்பள்ளி ஆசிரியர்களே, வரணி குடும்ப மட்ட ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, நலம் விரும்பிகளே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இன்றைய நிகழ்வு ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் மிக சிறப்புற இங்கே நடாத்தப்பட்டிருந்தது. உண்மையில் வழிபடுத்திய ஆசிரியர்கள், இணைப்பாளர் அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். அத்தோடு இங்கே தென்மராட்சி கல்வி வலயத்திலே 84 முன்பள்ளிகள் இடம்பெறுகின்றன. இந்த 84 முன்பள்ளிகளை நாங்கள் 9 குடும்பங்களாக உருவாக்கித்து அங்கே 9 குடும்பங்கள் என்ற வகையிலே குடும்ப மட்ட நிகழ்வுகளை நடாத்தி வருகின்றோம். குடும்ப நிகழ்வுகள் முடிய நாங்கள் பிரதேச மட்டம் நிகழ்த்துவதுண்டு. நாங்கள் நினைக்கின்றேன், கடந்த காலங்களிலே பிரதேச மட்டம், வலய மட்டம் இடைநிறுத்தப்பட்டு இருந்தது. இனிவரும் காலங்களில் தலைமை உரையிலே கேட்டது
போன்று இனி வரும் காலங்களில் நாங்கள் நிச்சயமாக இந்த பிரதேச மட்டம் வளைய மட்ட நிகழ்வுகளை வைப்பதற்கு நான் ஆவண செய்வேன் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். அந்த வகையில் இங்கே செய்யப்பட்டு வாழ்வோம் என்ற நிகழ்வு உண்மையில் மாணவர்களின் உடல் உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையிலே இந்த செய்யப்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு அமைகின்றது. அந்த வகையிலே மாணவர்கள் தான் விரும்பிய விளையாட்டை தெரிவு செய்வதற்கும் மகிழ்ச்சிகரமாக செய்யப்படுவதற்கும் அவர்கள் குழுக்களாக இணைந்து எல்லோரும் இணைந்து ஒற்றுமையுடன் செய்யப்படுவதற்கும் இந்த செய்யப்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு களமாக அமைகின்றது. இந்த செய்யப்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு முன்பள்ளிகளிலே அத்திவாரமாக இடப்பட்டு ஆரம்ப கல்வி வகுப்புகளிலே தரம் 1, 2, 3, 4, 5 மாணவர்களுக்கிடையே இந்த செய்யப்பட்டு மகிழ்வோம் பரிணாமம் பெறுகின்றது. அந்த வகையிலே இந்த வரணி குடும்ப மழலைகளின் செய்யப்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு உண்மையில் சிறந்த முறையிலே இந்த சிறார்களுக்கு உரிய பயிற்சிகளை வழங்கி இங்கே சிறப்புற இங்கே வழிபடுத்தியமை இந்த குடும்ப தலைவியின் தலைமையிலே முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த மைதான ஒழுங்கமைப்பு கூட சிறந்த முறையிலே இங்கே மைதான ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இங்கே சிறார்களின் வரவேற்பு மேலத்தைய வாக்கியத்துடன் 2 பக்கமும் இந்த சிறார்கள் அணிவகுத்து சிறந்த முறையிலே இந்த வரவேற்புரை செய்தது மட்டுமல்லாமல் சிறார்களின் தேவாரம் வரவேற்புரை மிக மிக சிறப்புறாக இருந்தது. இன்றைய இந்த முன்பள்ளிகளின் குடும்ப ஆசிரியர்களின் ஒலிம்பிக் தீபம் நான் மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழும் வகையில் இங்கே ஆசிரியர்களே இங்கே ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வந்து அவர்கள் சத்திய பிரமாணம் செய்தது ஒரு புது நினைக்கின்றேன். இந்த முன்பள்ளியிலே தான் இன்று முதலாக நடாத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அதை வழிபடுத்திய எமது லோகிதாக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நான் குடும்ப தலைவியின் வகை பங்கினை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். உண்மையில் குடும்ப தலைவி இந்த 10 முன்பள்ளிகளையும் ஒன்றிணைத்து சிறந்த முறையிலே எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு போட்டியோ அல்லது போட்டி நிகழ்வாக அல்லாது உண்மையில் செய்யப்பட்டு முழுவதும் விளையாட்டு நிகழ்வு என்பது மகிழ்ச்சியமான ஒரு செயற்பாடு. அந்த வகையிலே ஒரு சிறந்த ஒரு நிகழ்வை நடாத்திருக்கின்றார். சிறந்த தலைமைத்துவமும் ஆளுமை பண்பும் கொண்டவர், ஒரு அனுசரணையாளரை தேடிப்பிடிக்கும் ஆற்றல் கொண்டவர். அந்த வகையிலே எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து சிறந்த முறையிலே இந்த நிகழ்வை வழிபடுத்தியுள்ளார். அதோடு ஏனைய முன்பள்ளி ஆசையுடன் ஒத்துழைப்போடு சிறந்த முறையில் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கின்றார் என்பது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் எமது தென்மராட்சி வலயம் சார்பாகவும் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இங்கே நடுவர்களாக கடமையாற்றுவதற்கு நான் முன்பள்ளி ஆசிரியர்களை பணித்திருந்தேன். உண்மையில் நான் ஒரு 15 முன்பள்ளி ஆசிரியர்களை தெரிவு செய்திருந்தேன். இந்த 15 முன்பள்ளி ஆசிரியர்கள் நடுவர்களாக 9 குடும்ப முன்பள்ளிகளின் நிகழ்வுக்கு நீங்களான் நடுவர்களாக கடமையாற்ற வேண்டும் என வேண்டுதலை விட்டிருந்தேன். அதற்கமைய அவர்களுடைய செயற்பாடு மிக மிக சிறப்பாகவே அமைந்தது. அவர்களுக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான பெற்றோர்களே, இந்த முன்பள்ளி என்பது ஒரு பாடசாலைக்கு நாங்கள் மாணவ செல்வங்களை ஒரு தயார்படுத்தும் ஒரு நிகழ்வு தான் முன்பள்ளி பருவ நிகழ்வு. அந்த வகையிலே அவருடைய உடல் உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மூலமாக நாங்கள் இணைப்பாட செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். உண்மையில் முன்பள்ளிகளிலே கலை நிகழ்வு, வேடந்தாங்கள், கண்காட்சி, செய்யப்பட்டு மௌனம் நிகழ்வு போன்ற நிகழ்வுகளை நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கான உடல் உள்ள ஆரோக்கியத்தை பேணும் வகையில் நாங்கள் செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த முன்பள்ளி சிறார்களுக்கு இந்த எழுத்து பயிற்சி என்ற புள்ள நர்சரியில் எழுதுவதில்லை, முன்பள்ளியிலே எழுத வாசிக்க கற்றுக் கொடுக்கவில்லை என்ற ஒரு தற்பான அபிப்பிராயம் எங்கள் பெற்றோர்களிலே இடம்பெறுகின்றது. உண்மையில் அன்பான பெற்றோர்களே, நாங்கள் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு இறுதி தவணையில் எழுத்துக்கான முன்னாயத்த பயிற்சியை வழங்கும் ஒரு பாடத்திட்ட நிகழ்வு தான் எங்களோட முன்பள்ளி செயற்பாடுகள். அந்த வகையிலே உங்கள் குழந்தை செல்வங்களை பிரத்யோக வகுப்பு கொண்டு செல்லாது உங்களால் மாணவர்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்தை
ஆரோக்கியத்தை பேணும் வகையில் அவருக்கான விளையாட்டு சந்தர்ப்பங்களை நீங்கள் வழங்க வேண்டும் என இவ்விடத்திலே கேட்டுக்கொள்வதோடு அவர்களுக்கான ஒழுக்க விழுமிய பண்புகளையும் நீங்கள் இங்கே வழங்க வேண்டும். அதோடு நீங்கள் அன்பினை உங்கள் குழந்தை சிறார்களிடையே நிறைய அன்பினை வழங்குங்கள். ஆனால் அதீத செல்லத்தை வழங்காதீர்கள். அன்பு வேறு, செல்லம் வேறு. அன்பு உணர்வு பூர்வமானது, செல்லம் ஒரு என்னென்று சொல்றது, அடம் பிடிக்கிற தன்மை கொண்டது. அந்த வகையிலே உங்கள் குழந்தைகளுக்கு நிறைந்த அன்பினை கொடுத்து நாள்தோறும் உங்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் என இவ்விடத்திலே கேட்டுக்கொள்வதோடு இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தையும் இந்த சிறார்களுக்கு சிறு வயதிலிருந்தே நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என்ற வகையிலே அவர்களை நாமும் பேணி காக்க வேண்டும். அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் என்றும் வழி நடத்த வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு என்னை இங்கே விருந்தினராக அழைத்தமைக்கு நன்றியை கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கத்தை கூறிக்கொண்டு எங்கள் சுற்றிடம் கண்ணாயம்மாள் பாதம் பணிந்து எல்லாருக்கும் நன்றியை கூறி, தனிப்பட்ட பேர் கூடாமல் எல்லாருக்கும் நன்றியை கூறி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். மேலே இந்த சிறுவர் நிகழ்வுன்றது ஒவ்வொரு முன்வழிகளாக நாங்கள் நிகழ்வுகள் கண்டு கழித்தோம். இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்த ஒரு குடும்பம் என்ற ரீதியில் ஒரு நிகழ்வை கண்டு கழித்திருக்கிறோம். இதில் ஒரு மகிழ்ச்சியான விடயம். இப்படி பார்க்கும் பொழுதில் இன்னும் இது மேலும் மேலும் வளர வேணுமென்றது எனதும் மேலே பெற்றார்கள் அதில் எல்லாரோடும் ஒரு விருப்பமாக இருக்க வேணும் என்று சொன்னால் ஆரம்பங்களை வளர்த்தாத்தான் நாங்கள் வருங்காலங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கலாம். ஆரம்பம்தான் முக்கியம். அது ஒன்று ஆதார விந்தங்களை பணிந்து இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பரணி குடும்ப முன்வள்ளிகளின் மழலைகள் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு 2024 முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு தன்னுடைய பொன்னான நேரத்தினை எமது மழலைகளோடு செலவழித்துக் கொண்டிருக்கும் தென்மராட்சியின் வலய கல்வி அலுவலகத்தின் வலய கல்வி பணிப்பாளர் திரு கிறிஸ்தோபர் கமலராஜன் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற இப்பாடசாலையின் முதல்வர் திரு ஆறுமுகம் தங்கவேல்சர் அவர்களே, தென்மராட்சியின் வலய கல்வி அலுவலகத்தின் செயற்பட்டு மகிழ்வோம் இணைப்பாளரும் முன்பள்ளிகளின் மேற்பார்வையாளருமாகிய திருமதி மயில்வாகன சிங்கம் ராஜலட்சுமி அம்மையார் அவர்களே, மற்றும் கௌரவ விருந்தினர்களாக இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மக்கள் சேவையாளரும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமாகிய திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அண்ணா அவர்களே, மற்றும் தென்மராட்சி முன்பள்ளிகளின் வலிய இணைப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் சகோதரி திருமதி செந்தூரன் ஆனந்தி அவர்களே, அவர்களோடு இங்கு இணைந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற அயற் பாடசாலையினுடைய முதல்வர்களே, ஆசிரியர்களே, முன்பள்ளிகளின் குடும்ப இணைப்பாளர்களே, முன்பள்ளி ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தினை கூறிக்கொண்டு உண்மையில் இன்றைய நிகழ்வு சிறப்புற நடைபெற எமக்கு நிதி உதவிகளை வழங்கிய அனைத்து அனுசரணையாளர்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். முன்பள்ளி ஆசிரியர்கள் மீது அவர்கள் கொண்டுள்ள ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் நமக்கு நிதிகளை பங்களிப்பு செய்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே எமது நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்கமைப்பு செய்துள்ளோம் என நம்புகிறோம். அது மட்டுமல்ல, இங்கு முதன்மை விருந்தினராக வந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்மராட்சியின் வலய கல்வி பணிப்பாளர் திரு கிறிஸ்தோபர் கமலராஜன் ஐயா அவர்கள் முன்பள்ளி செயற்பாடுகளுக்கும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் தன்னாலான பங்களிப்புகளையும் வழிகாட்டல்களையும் மிக சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார். எனவே அவருடைய இந்த செயற்பாடானது எதிர்வரும் காலங்களிலும் வலியமட்ட ரீதியான நிகழ்வுகளை நாங்கள் நடாத்துவதற்கும் ஆசிரியர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு களமாக அமைய வேண்டும் என்பதே ஆசிரியராகிய எமது எதிர்பார்ப்பாகும். அது மட்டுமல்லாமல் பரணி குடும்ப நிகழ்வுகளை நாம் சிறப்புற நடாத்துவதற்கு பரணி பிரதேச வளங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருப்பது மிகவும் பெருமைக்குரிய விடயமாகும். அந்த வளங்களை எல்லாம் நாங்கள் வந்து கேட்கும் போது முகம் சுளிக்காமல் புன்னகையோடு எமக்கு வழங்கி வருகின்ற ஒரு மனிதர் தான் இப்பாடசாலையின் முதல்வர் திரு ஆறுமுகம் தங்கவேல்சர் அவர்கள். அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற எமது பிரதேசத்தின் சமூக சேவையாளர் திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அண்ணா அவர்கள் காலங்காலமாக எமது முன்பள்ளிகளுக்கு தன்னாலான சிறிய அளவிலான பெரிய அளவிலான உதவி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நிகழ்வுக்கு கூட மாணவர்களுக்கான பரிசு பொருட்களை வழங்கி இருக்கின்றார். அத்தோடு எமக்கு பக்கபலமாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து எமது முன்பள்ளிகளை மேற்பார்வை செய்து அவர்களுடைய குறைகளையும் நிறைகளையும் கண்டறிந்து கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டித்தும் பாராட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களிலே பாராட்டியும் எம்மையெல்லாம் வேக நடை போட வைக்கின்ற எமது முன்பள்ளி மேற்பார்வையாளரும்
செயற்பட்டு மகிழ்வோம் இணைப்பாளருமாகிய திரு மயில்வாகன சிங்கம் ராஜலட்சுமி அம்மையார் அவர்களிடத்திலே நாங்கள் இன்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். எமது நிகழ்வுகளை குடும்ப மட்டம், பிரதேச மட்டம், வலய மட்டம் என கொண்டு சென்று நடாத்துவதற்கு தாங்கள் எங்களுக்கு அனுமதி பெற்று கொடுத்து வழிநடாத்த வேண்டும் என்றும் அவரோடு இணைந்து செயற்பட்டு எமது கோரிக்கையை நிறைவு செய்ய வலய முன்பள்ளி இணைப்பாளரையும் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்லாமல் முன்பள்ளிகளையும் முன்பள்ளி ஆசிரியர்களையும் முன்னிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு முன்பள்ளி ஆசிரியர்களின் பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான உதவி திட்டங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு இப்போது பதவி நிலையில் இருப்பவர்கள் அல்லது எதிர்வருங்காலங்களில் பதவிகளுக்கு வரப்போகின்றவர்கள் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்பதனை இச்சந்தர்ப்பத்தில் வலியுறுத்தி எனது தலைமையுரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.